இது யார் மாப்பிள்ள சோப்புல சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஆமாங்க ஆமாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மாம்ஸ் நாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ கையில் வந்துட்டு பிராய்லர் கோழி இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செட்டிநாடு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் சமைக்க போகிறோம். ஓகேங்களா? செட்டிநாடு பெப்பர் சிக்கன் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த வந்து சோம்பு, கிராம்பு, ஓகேங்களா, மிளகு, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வறுத்து அதை கொண்டு மசாலாவை அரைச்சி யூஸ் பண்ணி செய்கிறது தான் செட்டிநாடு சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். கோழி மஞ்சள் போட்டது குளிக்க சொல்கிறீங்க? கோழி மஞ்சள் வந்து இயற்கையான கிருமி நாசினி. இது மஞ்சள் நம்ம வந்து போட்டு கழுவும் போது இந்த கோழியில் இருக்கிற கிருமி மற்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு சுத்தமாக வந்து கறி வந்து நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான காட்டு கருவேப்பிலை மாப்பிளே சமையலில் போட்டு சாப்பிட்டா ருசி நாக்கு தாண்டவ மாடு மாப்பிளே. மாப்பிள்ள செட்டிநாடு சிக்கன் பெப்பர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி போடுற மசாலா தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை இருக்குது. ஓகேவா? இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுக்கிறோம். அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா பெப்பரையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மிளகு வந்து சேர்க்குறோம். இது வந்து ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன். ஓகேங்களா? மிளகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். சும்மா ஒரு 50 கிராம் மட்டும் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறதுக்காக ஒரு 50 கிராம் போட்டுக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஷ்மீர் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். காஷ்மீர் சில்லி பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ சிக்கனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மிதமான சூட்டில் வச்சு ரொம்ப தீயாமல் அழகாக வறுத்து எடுத்தால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும் மசாலாவில். ஆமாம், மத்தியானம் சாப்பிட்டு இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாலாம் போட்டு எதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமத்து போயிருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பெப்பர் ஃப்ரைக்கான வந்து மசாலா வந்துட்டு வேறு லெவலில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கு தேவையான எல்லா மசாலா, இஞ்சி, பூண்டு, ஓகேங்களா, வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த பெப்பர் சிக்கனோட ஃப்ளேவர் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 100 ml. சரியா? ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தாளிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூண்டு வந்து அழகாக தட்டி வச்சுருக்கோம். பூண்டு பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு போட்டு தட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணும்போது டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் வரும். வேறு எந்த பூண்டு வாங்கிடாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா மீடியமான லெவலில் வாங்கியிருக்கோம்.
1 கிலோ பார்த்தீங்கன்னா 50 இஞ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நீட்டாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீடியமான வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு வணங்கிட்டு இருக்குது. ஸோ அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரமிளகா வந்து வறுத்துக்கிறோம். வரமிளகா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணும்போது அதில் வந்து காஷ்மீர் சில்லி போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம வரமிளகா தூளும் போட போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு வரமிளகா வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 4 வரமிளகா. சரிங்களா? வெங்காயம் பார்த்தா நல்லா ஒரு பொன்னிறமாக வணக்க வரைக்கும் வணக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு வரமிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு வரமிளகா தூள் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் போட்டால் பக்காவாக செட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்துட்டு 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 1 கிராம், ஓகேங்களா? ஒரு டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். வெங்காயம் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா தூளும் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடுக்கு ஸ்பெஷலாக அரைச்சி வச்ச மசாலா. இந்த மசாலா தான் வந்துட்டு பெப்பர் சிக்கன்லேயே வெயிட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு இப்போ சேர்த்துக்கிறோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சேர்க்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தயிரும் அந்த மிளகுத்தூள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பில் இருந்த நாட்டு மாட்டு பாலோட தயிர். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவல் கிடைக்கும். ஃபீல் வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பட்டாசாக இருக்கும். அச்சா இப்போ பாரு மாப்பிள்ள அழுங்காப்பிடுத அப்படி அலாசி எடுத்து போடும் பாரு. சூப்பர் சூப்பர் வரு இப்படி தண்ணியில் போட்டு அலாசி அப்புறம் எடுத்து பண்ணணும். பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு இந்த வேக்காட்டுக்காக கொஞ்சமாக ஊற்றி அழகாக ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். தண்ணி அதிகமாக ஊற்றிங்கன்னா கிரேவி அதிகமாகிடும். உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாக சிக்கன் வந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பெப்பர் தூள் இருக்குது. ஃபைனலாக அப்படியே மேலே தூவி விட்டு அடுத்து கருவேப்பிலை போட்டு எடுத்தோம்னா பக்காவான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும்.
இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்த்தோம். இந்த பெப்பர் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழு பெப்பர் வந்து உடச்சி போட்டனால பெப்பர் ஃப்ளேவர் கடைசியாகவும் போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டும் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது அந்த பெப்பர் ஃபீல் வந்து. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி போட்ட மசாலாவோட வாசமும் அது வந்து சாப்பிடும்போது அந்த கிரேவியோட வாசமும் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசம், வேறு லெவல். செம டேஸ்ட், ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை, வேறு லெவல். ஸோ எங்களோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் வந்து கண்டிப்பாக கீழே தெரிவிங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி எங்களோட முழு ஆதரவு வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் இதோட அழகான ஒரு டிஷ்ஷோட உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். until then take care, bye. பாய் பாய். Bye.